உங்களுக்கு சிலர் பிறந்திருக்க மாட்டீங்க. எங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது எங்களுக்கு சிஎஸ்சியில் பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு சபையில் தான் திருமணம் நடந்தது. அதுக்கப்புறம் நான் அப்போது அரசாங்க வேலையில் இருந்தேன். ஒரு சின்ன வேலை தான். அந்த வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தேன். என் மனைவி நான் ஒரு அரசாங்க வேலை செய்யறவங்க தான் என்ன கல்யாணம் பண்ணேன். அது அவர்கிட்ட அப்புறம் தான் சொன்னேன், நான் இந்த மாதிரி ரசிக்கப்பட்ட விஷயம் விட்டுருக்கிறேன், இப்போ நீங்கள் ஒரு பெந்த கோசியான்னு கேட்டேன். ஆமாம், கொஞ்சம் அப்படி தான். அவளுக்கு பெந்த கோசியன்னா இப்போ என்னென்னா, அந்த அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பாளையங்கோட்டையில் சிபிஎம் இருந்தது, சுலான் பெண்டிகாஸ். இப்போ அவள் நினச்சா சரி நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க, ஏன்னா அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. அப்போ நம்ம புருஷன் அப்படி தான் ஒரு நினச்சா நான் அப்படிலாம் விட மாட்டேன். சரி, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே நான் அவளை ஒரு இடத்துல நம்ம பாஸ்டர் ஜெயராஜ், எனக்கு முன்னால் இருந்த தலைவர், அவங்க இருந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் நடந்து அதில் உள்ள டீச்சராக எடுத்தாங்க. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதை அந்த இடத்துல அவளை வச்சுட்டு நான் ப்ரைவேட் காலேஜ் போயிட்டேன். 4 வருஷம், 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க பார்ப்பேன். வேலையை விட்டதுனால எனக்கு அவளுக்கு ஒன்றும் உதவி செய்ய முடியாது. அவள் தான் எனக்கு மாதம் 10 ரூபா அனுப்புவான். அப்போ அந்த நேரத்தில் 10 ரூபாங்கிறது ரொம்ப மோசம் கிடையாது. நான் சொல்வது 64. அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்தோம். மதுரையில் நாங்கள் 69 வந்து இப்போ 51 வருஷம் ஆச்சு மதுரைக்கு வந்து. ஆரம்ப நாட்கள் எங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூலில் 125 ரூபா, சபையிலேருந்து ஒரு 50 ரூபா காணிங்க அப்படி தான் கொடுக்க முடிஞ்சது. அதில் தான் ஆரம்பித்தோம். ஆனால் ஆண்டவர் அதுக்கப்புறம் என்னை ஆசீர்வதித்தார். நான் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறேன், படித்தேன். அப்புறம் ஆண்டவர் எங்களை எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு குறையிடம் நடத்தினார். இன்றைக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காலேஜ் எந்த காலத்துலேயுமே நான் ஹெல்ப் வாங்கினது கிடையாது. ஆரம்பத்துலேருந்து இந்த 51 வருஷமாக அசம்பிளிஸ் ஆஃப் காலேஜ்லேருந்து ஹெல்ப்புன்னு நான் வாங்கினதே இல்லை. ஆரம்ப நாட்கள்லேருந்து நான் கொடுக்கத்தான் செய்யிருக்கிறோடைய வாங்கினேன். ஒரு ஆச்சரியமாக வழி நடத்தினார். இன்றைக்கு ஸ்தாபனத்தில் உள்ள தலைவர் பொறுப்பெல்லாம் விட்டுட்டேன். என்னை இருக்க சொன்னாங்க. போதுமான காலம் இருந்துட்டோம். மற்றவங்க இருக்குன்னு சொல்லி சவுத் இந்தியா அசம்பிளிஸ் ஆஃப் காலேஜ் 5 மாநிலத்துக்கு தலைவராக இருந்தேன். அதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருந்தேன். அதை விட்டுட்டு இப்போது நேஷனல் டைரக்டர்னு ஒன்று கொடுத்து, அதுவுமே எனக்கு வேண்டாம் யாருன்னு சொன்னேன். ஏன்னா என்னால் பிரயாணம் பண்ண முடியலை. ஆரம்ப நாட்களில் 2-3 தடவை வெளிநாட்டுக்கு போவேன். இப்போ வெளிநாட்டுக்கு போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துகிறார். இந்த நாட்களில் உங்களோட கூட இருப்பது சந்தோஷம். நீங்கள் மனைவி நீ பிரசவம் பண்ணி சொன்னீங்க, சரின்னு இருக்கா? அவள் இப்போ பிரசவம் பண்ணுவா, கரங்களை தட்டி ஆகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையின்படி இந்த ஆலயத்தில் அவரை துதிக்க, அவரை போற்ற, அவரை மகிமைப்படுத்த கூடியிருந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய சாக்கியம். அவர் நம்மளை ரட்சித்து அபிஷேகித்து அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நம்மை தேர்ந்தெடுத்து நாம் ஒன்று கூடி அவரை ஆராதிக்கும்படியாக நாம் கொடுத்த பெரிய கிருபை இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இல்லாத பெரிய சாக்கியம் என்று நான் சொல்கிறேன். உலகத்தில் எதை அனுமதித்தாலும் நம்முடைய ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்தி கொண்டால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் அதிகமாக உணர்கிறேன். என்னுடைய தகப்பனார் சிலாங்கிலே ஒரு டிஎஸ்டிக்கில் மேனேஜராக இருந்தார். நல்ல பண வசதி உண்டு. அந்த பண வசதி இருந்த நாட்களில் நான் ஆண்டவரை அறியாதவளாக இருந்தேன். எனக்கு ஆண்டவரை பற்றி யாருமே ஒரு வார்த்தையும் சொன்னது கிடையாது. உலகப்பிரதமான ஆடம்பரங்களில் ஜீவித்து பாளையங்கோட்டை கத்தீட்ரல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊசிக்கு உடம்பு அங்கே தான் எனக்கு திருமணம் நடந்தது. அப்போது எனக்கு சரியான ரட்சிப்பு அனுபவம் கிடையாது.
சொல்லப்போனால் கிறிஸ்துவ அனுபவம் எனக்கு கிடையாது. எங்களுடைய திருமண ஆராதனையிலே எங்களுடைய போதகர் பிரசங்கம் பண்ண வசனம், உங்களுடைய திருமண ஆராதனையில் பண்ணின வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஒருத்தர். எங்களுக்கு திருமண ஆராதனை பண்ணின பிரசங்கம் வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்கிறதான அந்த வசனத்தை எடுத்து எங்களுடைய போதகர் சிகிச்சை போதகர் அவர் பிரசங்கம் பண்ணினார். அப்போதான் அந்த வசனத்தின் அர்த்தத்தை நான் கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுமானால் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையிலே ஒரு நாள் நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம் என்கிற ஒரு நம்பிக்கையை அந்த நேரத்தை நான் உணர்ந்தேன். நேற்று திடீரென்று பாஸ்டர் நேரத்தில் வந்து நீ இன்றைக்கு பிரசவம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். திடீரென்று சொல்லும்போது எதை பற்றி பேசுவது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவது, ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட வசனங்களை சொல்வது நான் யோசித்து கொண்டிருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை கொடுத்தார். அதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வேன். விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள், கடவுளை அறிந்த பிள்ளைகள், நம்முடைய ஜீவியத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் மற்றவர்களை நாம் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்த முடியும். நம்முடைய குடும்பத்தினர், நம்முடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், நமக்கு அறிமுகமானவர்கள், இவர்களை நாம் ஆண்டவர் பக்கமாக எடுக்க வேண்டுமானால் ரட்சிப்பை அனுபவித்த மக்கள், தேவ பிள்ளைகள் என்று சொல்வதான மக்கள், நீங்கள் உங்களை எப்படி மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவீர்கள்? யாராவது நீங்கள் ஆலயத்துக்கு வரும்போது இன்றைக்கி கோவிலுக்கு வாங்க, எங்கள் கோவிலுக்கு வாங்கன்னு யாராவது பக்கத்தில் உள்ளவங்க, அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அல்லது உங்களோட படித்தவங்க, உங்களோட வேலை பார்த்தவங்க, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாரையாவது நீங்கள் கூப்பிட்டீங்களா? நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க வரலாம். இப்படி நாம் சோம்பேறிகளாக இருந்தால் எப்படி நம்முடைய சபை வளரும்? எப்படி மற்ற மக்கள் கடவுளை அறிந்து கொள்ள முடியும்? இது ஒரு கஷ்டமான காரியம். அநேக செய்வதில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்திருக்கார்? நீங்கள் உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் கட்டளை கொடுத்தால் கூட அந்த கட்டளைக்கு நாம் என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவில்லை. ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் உங்களுக்கு மேலான காரியங்கள் என்ன? உங்களுடைய புருஷனுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? உங்களுடைய போதகருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? கீழ்ப்படிதல் என்றால் ஒரு முக்கியமான காரியம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கீழ்ப்படிதலின் ஆவி இல்லை என்றால் அவர்கள் அசுத்த ஆவிக்கு அடிமையாக இருக்கிறார். பிசாசு தான் உங்களுக்கு சில யோசனைகள் கொடுப்பார். அதற்கு தலை சாய்ப்பது நீங்கள். ஆண்டவருடைய வசனத்திற்கு உங்களுடைய செவியை நீங்கள் சாய்ப்பதில்லை. ஆக இன்றைக்கு நான் என்னுடைய பொருள் என்னென்றால், கடவுளுடைய பிள்ளைகள், தேவனை அறிந்த பிள்ளைகள், அவருடைய வாழ்க்கையிலே அவர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தால் நீங்கள் மற்றவர்களை ஆண்டவருடைய பக்கமாக கொண்டு வர முடியும் என்பதற்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வேதாகமத்தின் அடிப்படையில் கொடுக்கிறேன். என்னுடைய சொந்த அனுபவத்தில் கொடுக்கிறது. வேதாகமத்தின் அடிப்படையிலும் நான் சொல்கிறேன். முதலாவது, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு கீழ்க்கு முன்பதாக அவர் சொல்கிறதான வசனங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வசனங்களை நாம் நன்றாய் அறிந்திருந்தால்தான், அதை நம்முடைய அனுபவத்தை நாம் அனுபவித்தால்தான் அதை கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படிதல் என்பது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் கீழ்ப்படியாவிட்டால் என்ன செய்வார்? தண்டனை கொடுக்கிறார் இல்லையா? ஒரு பிள்ளை கீழ்ப்படியாவிட்டால் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? கட்டி பிடித்து முத்தமாக கொடுத்தார்கள். என்ன சொல்கிறாங்க? புத்திமதி சொல்கிறாங்க. அல்லது அப்படியும் கீழ்ப்படினா கொஞ்சம் அடிக்கிறாங்க, கொஞ்சம் திட்டுறாங்க. புறம்பே கையாளாதவன் தன் மகனை வகைக்கிறான். எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தானே, அதை நான் செல்லமாக வளர்க்குறேன்னு சொல்லி எங்கே தள்ளிடுறாங்க? நரகத்துக்கு நேரே தள்ளிடுறாங்க. ஒரே பிள்ளை தானே, அந்த பிள்ளையை நான் பரலோகத்துக்கு நேராக வழிநடத்த வேண்டும், அவனுக்கு எல்லா விதமான போதனைகளையும் நான் கொடுக்க வேண்டும் என்று உணராமல் ஒரே பையன் தானே என்று செல்லம் கொடுத்து அவனை நரகத்திற்கு நேராக தருகிறார்கள். இது பெற்றோர்கள் செய்ததான ஒரு பெரிய தவறு.
பெற்றோர்கள் பிள்ளைகளை முதலில் கீழ்ப்படியில் உள்ள பிள்ளைகளாய் வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் முதலில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியில் இருந்தால் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கீழ்ப்படிய வைப்பீர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாவிட்டால் உங்களுடைய பிள்ளைகளை எப்படி நீங்கள் ஆண்டவருடைய பாதையை வழி நடத்த முடியாது. ஒரு பையன் எதிர்த்து பேசுகிறான், ஒரு மகள் எதிர்த்து பேசுகிறார் என்றால் அதை பார்த்து என்ன அழகாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க, என்ன வரும் உங்களுக்கு? கோபம். பெற்றோர்களை பிள்ளைகள் எதிர்த்து பேசினா கோபம் வரும். அப்படியானால் நம்முடைய பரம தகப்பன் நாம் அவரிடத்தில் எப்படி பேச வேண்டும், அவருக்கு எப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அவர் நமக்கு உணர்த்தி காட்டியிருந்தோம். அதற்கு கீழ்ப்படியாமல் நாம் நடந்தால் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் நம்மீது எவ்வளோ கோபப்படுவார், எவ்வளோ வேதனைப்படுவார். இன்றைக்கு இந்த நாளையில் இங்கே கூடியிருக்கிறோம். எத்தனையோ மக்கள் இன்றைக்கு சினிமா, இந்த டிவியில் வர்ற ப்ரோக்ராம்ஸ், ஏகப்பட்ட காரியங்களை அவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது அவர்களையே கொலை செய்து கொள்கிறார்கள். டிவி நான் வைக்க வேண்டாம்னு சொல்லவில்லை. டிவி உங்களுக்கு தேவையான சில செய்திகளை அறிவதற்கு தேவைதான். ஆனால் டிவியிலே உட்கார்ந்து நேரத்தை கடத்துறது, இந்த பிள்ளைகளுக்கு தொந்தரவுனா அந்த டிவியை கொண்டு வருவது, அந்த பிள்ளைகள் அதில் உள்ள காரியங்கள்லாம் கவனிச்சுட்டு பிறகு அவங்க ப்ராக்டிக்கலாக செய்து காட்டணும். இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையா? பெற்றோர்களை உங்களுடைய பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்துவதற்கு முதலாவது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த கீழ்ப்படிதலின் மகிமையை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவித்து நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் கீழ்ப்படிய வைப்பீர்கள். அதை அறியாவிட்டால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கீழ்ப்படிய வைக்க முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை எதிர்த்து பேசும், உங்களை விட்டு அவங்க வயது வழி நடப்பார்கள். அதை உங்களால் திருத்திக் கொள்ள முடியாது. அது மகா கடினம். ஆகவே இந்த டிவி வைத்துக்கிறது நான் ஒரு கெடுதி என்றே சொல்வேன். சில நல்ல காரியமும் உண்டு, சில கெட்ட காரியங்களும் உண்டு. நாடு முழுவதும் இந்த டிவியிலேயே உட்கார்ந்து அந்த பிள்ளைகள், இந்த பெண்களும் பாருங்கள் கடகடன்னு இந்த வேலையை முடித்து விட்டு அந்த டிவி முன்னாத்தான் இருக்காங்க. ஆண்களும் ஆஃபீஸ் பண்ணி வந்தோம், வேலை முடித்து வந்ததுமே அந்த டிவியை தான் ஆன் பண்ணுவார்கள். எதற்காக? பொழுதுபோக்குக்காக. அதனாலே உங்களுக்கு இருக்கிற லாபம் என்ன? ஒன்றும் இல்லை. அந்த டிவியின் ப்ரோக்ராமில் தேவையற்ற ப்ரோக்ராம்களை நீங்கள் விட்டுவிட்டு நல்ல ஆவிக்குரிய மக்கள் பண்ணுகிறதான பிரசங்கங்கள் எத்தனையோ வருகிறது, நல்ல பாட்டுகள் வருகிறது, நல்ல செய்திகள் வருகிறது. அவைகளை நீங்கள் கேட்பீர்களானால் அது உங்களுக்கு ஆவிக்குரிய உணவாகும். சோத்தையும் கையையும் குழந்தையும் சாப்பிடுவது ஆகாரம் இல்லை, அது ஒரு வகையான ஆகாரம். அது சரீரத்தை பலப்படுத்துகிற ஆகாரம். ஆனால் உங்களுடைய ஆத்மாவை பலப்படுத்துகிற ஆகாரம் கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படுத்துவீர்களானால் உங்களுடைய ஆவிக்குரிய காரியம் தானாகவே வளர்ச்சி அடையும். உங்களுடைய ஆவி தானாகவே பலனடையும். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய நடத்தை எல்லாம் தானாகவே மாறும். ஒரு ஆண்டவரை கண்டு அந்த அன்பை ருசித்தானால் அந்த ருசியை விட வேறு ஒன்றிலும் அந்த ருசியை அறியாமல். ஆகவே முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் கடவுளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதிலே வேதாகமத்திலே ஆதியாகமம்  நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஆபிரகாம் ஆண்டோடைய வசனத்துக்கு என்ன செய்தான்? கீழ்ப்படிந்தார். அவர் பெரிய நல்ல சீமான், நல்ல வயதானவர், நல்ல அறிவுள்ளவர். ஆனால் அவர் யாருக்கு கீழ்ப்படிந்தார்? ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனாலே. எப்படி கீழ்ப்படிந்தார்? முதலாவது, நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன்னுடைய எல்லா காரியங்களையும் விட்டு நீ புறப்பட்டு நான் காட்டும் இடத்திற்கு போ என்று சொன்னார். உங்களை திடீரென்று அப்படி சொன்னார், நீங்கள் என்ன செய்வீர்கள்? சரி, இவர் ஒரு மனுஷனா, இவர் ஒரு கடவுளா, இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, நான் இப்போதான் எந்த நல்ல பதவியில் வந்திருக்கேன், இந்த நேரம் பார்த்து இவர் இப்படி சொல்லுகிறாரு. உங்களுடைய உலகப்பிரகாரமான வேலைகள் நீங்கள் நல்ல பதவி, நல்ல செம்மையான ஒரு நேரத்தில் இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் என்று சொன்னார். நீங்கள் யாரை கோய்ப்பீர்கள்? உங்களுடைய மேனேஜரை கோய்ப்பீங்க இல்லையா? நீங்கள் யாருக்கு அடிமையாக வேலை செய்கிறீங்களோ அவங்களை ரொம்ப பயங்கரமாக உங்களுடைய வாயால் திட்டுவீங்க, கோபப்படுவீங்க. ஆனால் இந்த ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு முதலாவது என்ன செய்து கீழ்ப்படிந்து தன்னுடைய தேசத்தை விட்டு அவர் காட்டிலுள்ள இடத்திற்கு போயிடுவார். ரெண்டாவது ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததான முக்கியமான காரியம், ஆபிரகாமுக்கு எவ்வளவோ காலத்துக்கு பிறகு ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கை எனக்கு
பலியாக என்ன செய் ஒப்புக்கொடு என்று சொல்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபடியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரர்களில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கொண்டு தகனபடிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இது 2 காரியத்தை கீழ்ப்படுத்தல சொல்ல. முதலாவது தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி எல்லாவற்றையும் இடம் பெயர்ந்து அடுத்த இடத்துக்கு போயிடுவார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படுவார். அடுத்தாற் போல தன்னுடைய ஏக புதல்வனாகிய ஈசாக்கை பலியிடும்படியாக கூறுகிறார். உங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளைய எவ்வளோ நாளைக்கு பிறகு பெற்று எடுத்து வளர்த்து நீங்கள் சிறந்த பிள்ளையாக வைத்திருக்கிற நாட்களிலே உங்களை உங்களுடைய பிள்ளையை பலியாக கொடு என்று சொன்னால் நீங்கள் கொடுப்பீர்களா? கொடுப்பீர்களா? ஏதாவது ஒரு சின்ன கட்டளை ஆர்டர் கொடுத்தா கூட ஒரு எதுக்கு இந்த பிள்ளை எனக்கு ஒரு தரணும், இது ஏன் தர்றாரு, ஒரு ஏன் பிடுங்கிறாரு, என்ன பண்ணாமல் உங்கள் வாயில் இவ்வளோ ஒரு கடவுளா என்று கூட நீங்கள் நிந்திப்பீர்கள். ஆனால் ஆபிரகாம் மறு வார்த்தை பேசாமல் தன்னுடைய இதயத்தில் அவனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும் என்று அந்த சந்தர்ப்பத்தில் உள்ள ஆபிரகாமுக்கு தான் அந்த வேதனை தெரியும். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட அந்த வேதனை தெரியாது. ஒரே பையனை எனக்கு ஒரே மனைவி மேற்கொண்டு வந்து வரி செலுத்துன்னு சொல்லும்போது வரி என்பது லேசான காரியம் அல்ல. அதற்கும் ஈசாக்கு என்ன செய்வார், ஆபிரகாம் என்ன செய்வார், கீழ்ப்படுகிறார். இந்த கீழ்ப்படுதலின் ஆவி சிறு சிறு விஷயங்களில் இருந்து பெரிய விஷயங்கள் வரை கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. நாம் கீழ்ப்படுகிறோமா? முதலாவது நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்முடைய கணவருக்கு கீழ்ப்படுகிறோமா? நாங்கள் உருவாக்கி இந்த போதலுக்கு கீழ்ப்படுகிறோமா? வேறு எந்தெந்த விதத்தை கீழ்ப்படுகிறோம்? ஆசிரியர் இன்றைக்கு ஹோம்ஒர்க்களை கணக்கு செய்துவிட்டு வராவிட்டால் அவரை நம்மை அடைப்பார் என்று சொல்லி கருத்தோடு கொண்டு ஹோம்ஒர்க் செய்தீர்கள். ஆனால் அந்த வாத்தியாருக்கு கொடுக்குற அந்த மதிப்பை கூட நீங்கள் ஆண்டவருக்கோ போதலுக்கோ கொடுப்பதில்லை. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியை மிதித்தால்தான் மேற்பட்டு போக முடியும். கீழ்ப்படியம் மிதிக்காமல் நீங்கள் துள்ளி மேல் இது போயிடுவீங்களா? போக முடியாது. கீழ்ப்படிதல் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியம். அதற்கு ஆபிரகாம் முன்மாதிரியானவர். மேற்கொண்டு அநேக காரியங்களை நான் சொல்லலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சில காரியங்களை சொல்கிறேன். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மற்றவர்களை உபசரிக்கக்கூடிய உள்ளான அன்பு தேவை. மற்றவர்களை உபசரிக்கக்கூடிய காரியம். உங்களுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவருடைய வேதனையை ஆற்றக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதா அல்லது புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறதா? சிலர் எப்போ பார்த்தாலும் புண்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, சிலர் பார்த்தா நல்லா அன்பாக பேசுவாங்க. ஆனால் உங்களுக்கு கடவுளுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மற்றவர்களை நன்றாக உபசரிக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வர. சில சமயம் சிலர் இவர் எதுக்கு இந்த நேரம் பார்த்து எங்கள் வீட்டுக்கு போகிறார், இவர் எதுக்கு இந்த நேரம் பார்த்து எங்கள் வீட்டுக்கு போகிறார். ஒரு முருகன் போகிறதா அவங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையானவங்க யாராவது வந்தால் வீட்டில் முருகன் போகிறதா அவங்க நீங்கள் உபசரிப்பீங்களா? இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் உங்களிடத்துக்கு வருகிறவர்களை இன்னார் யார் எவ்விடத்தார் என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள் என்பதையெல்லாம் நன்றாக அறிந்த பின் அவர்களை நன்றாக நீங்கள் உபசரிக்க வேண்டும். அதற்கு முன்மாதிரியாக சூனியம் ஸ்ரீனா அவள் பேர் சூனியம் இல்லை, அவள் வாழ்ந்த இடம் சூனியம். அதனாலே அவளை சூனியம் ஸ்ரீ என்று கூப்பிடுகிறார்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நாம் மெத்தையில் போய் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம்.
அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். அவள் ஒரு அந்நிய பெண். ஆனால் அவள் என்ன செய்கிறார்? எலியா போகும்போதும் வரும்போதும் அவரை ஒன்று கவனிக்கிறார். இவர் யார்? எதற்காக இந்த ஊர் சொல்கிறார்? எதற்காக நம் தெருவிலே சொல்கிறார்? இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நன்றாக உற்று கவனித்த பின்பு இவர் அடிக்கடி இங்கே வருகிறாரே, இதற்கு நம்மால் என்ற உதவி எதையாவது செய்வோமா என்ற ஒரு எண்ணத்திலே அவர் தன்னுடைய இஷ்டப்படி இல்லை, தன்னுடைய கணவன் இடத்திலே போய் இப்படி ஒருவர் வந்து போகிறாரு, அவருக்கு நம் வீட்டிலே தங்குவதற்கு இடம் கொடுக்கலாமா என்று முதலாவது தன்னுடைய கணவரிடத்திலே போய் கேட்கிறார். பெண்களே, உங்களுடைய கணவனத்தை நீங்கள் ஆலோசனையை கேட்காமல் உங்களுடைய இஷ்டப்படி நீங்களுடைய குடும்பங்களிலே எந்த காரியத்தை நடத்துவீர்களா? உங்களுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய வீடுகளிலே ஒரு சின்ன காரியம் கூட நடக்க விரும்பக்கூடாது. அப்படியே கணவன் இல்லாத நேரத்தில் நடந்தால் கூட கணவன் வந்த உடனே அந்த காரியம் என்ன என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நானும் பாஸ்டும் அடிக்கடி பிரிந்திருக்கிறோம் போவதற்கு இல்லை, ஊழியர் நிறுத்தமாக. ஆனால் பாஸ்டர் எங்கே போய் இருந்தாலும் அங்கேயே எனக்கு ஃபோன் பண்ணுவார். நான் இந்த இடத்துல இன்னார் வீட்டிலே இங்கே தங்கியிருக்கிறேன், இவை கூட்டம் எழுதி எப்போ வருவேன், எப்போ கூட்டம் தொடங்கும், எல்லாவற்றையும் இடத்திலே சொல்லுவாங்க. போய்விட்டு வந்த பின்னும் அந்த கூட்டங்கள் எப்படி இருந்தது, யார் யாரை சந்தித்து இருந்தது எல்லாமே எனக்கு சொல்லுவாங்க. அதே போல் நானும் அவர் வந்தவுடனே வீட்டிலே நடந்த காரியங்கள், பிள்ளைகளுக்கு நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு ஒளிவு மறைவில்லாமல் நான் சொல்லுவேன். பெண்களே, உங்களுடைய கணவருக்கு ஒரு சிறு காரியத்தை மறைக்காதீர்கள். நீங்கள் மறைப்பீர்களானால் அது உங்களுக்கு ஆபத்தை வரவழைத்துக் கொள்வீர்களே ஒழிய, குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை உங்களுக்கு எடுப்பீர்களே ஒழிய, அது நல்ல காரியத்தை செய்தோம் என்று பெருமை பாராட்டாதீர்கள். அதே போல சகோதரர்களை, உங்களுடைய காரியங்களையும் உங்களுடைய மனைவிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் பெரிய வீரதீர செயலை செய்திருக்கோம் என்று பெருமை பாராட்டாதீர்கள். அது கஷ்டத்துக்கு புரியவில்லாத இருக்காங்க. கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்து எல்லா காரியங்களையும் பகிர்ந்து கொண்டு ஒரு சூழ்நிலை எப்படி தன்னுடைய கணவனுக்கு அனுமதி கேட்டு தன்னுடைய இடத்துல அந்த பரதேசியாக உள்ளதான இந்தியாவை கூப்பிட்டு அவர் இடம் கொடுக்கிறார். ஆகவே சூழ்நிலைக்கு போல நீங்கள் உபசரிக்கக்கூடிய ஒரு பெண்களாய், உபசரிக்கக்கூடிய ஒரு ஆண்களாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை அதிகமாக உபசரியுங்கள். சிலர் மாறு வேஷம் போட்டுக்கொண்டு உங்களுடைய வீடுகளுக்கு வருவார். ஒரு ஷோல்டர் பேக் கையிலே ஒரு பைபிள்னா உடனே நீங்கள் நம்பிடுறாங்க. உடனே அதை நம்பிடுறாங்க. ஒரு ஊழியக்காரர் இருக்கார். அவங்க எதற்காக வருகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? எதற்காக வருகிறார்கள் வீட்டுக்கு? நம்முடைய சொந்த ஊழியக்காரர் நமக்கு கடவுள் கொடுத்துக்கொண்டு அடுத்த மண்டலத்தில் உள்ளவர்களை, அடுத்த ஸ்தாபனத்தில் உள்ள ஊழியக்காரர்கள் வீட்டுக்கு வருவார்களானால் அவர்களை வாழ்வில் உட்கார்ந்து கவர்மெண்ட் முதலாசை. ஆனால் அவர்கள் எதற்காக வருகிறார்கள்? காணிக்கைக்காக வருகிறார்கள். காணிக்கையை வாங்கி கொண்டு போவதற்கான அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள் ஒழிய உங்கள் வேறு அன்பிலே வருவார்கள். நான் ஒரு இடத்துல இருக்கிறேன். வியாழக்கிழமையிலோ ஒரு ஊழியக்காரர் வருவார். ஒரு பேரை நான் வியாழக்கிழமை ஊழியக்காரங்க. வியாழக்கிழமை காலையில் 7 மணிலேருந்து அவர் அந்த தெருவில் பார்த்தா ஒவ்வொரு வீட்டிலாமே ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி காணிக்கு தான் வசூல் பண்ணுவார் ஒழிய ஜெபம் ஷார்ட்டாக தான். அப்படிப்பட்ட வீடுகளுக்கு ஏற்றார்கள். உங்களுடைய வேத வசனங்களை அவர்கள் புரட்டி விடுவார்கள். உங்களை வேறு விதமாக மாற்றி விடுவார்கள். எங்களுடைய சபைக்கு வாருங்களை உங்களை கூப்பிடுவார்கள். நீங்கள் போக எனக்கு தப்பாக சொல்லவில்லை. உங்களுடைய தாய் சபையில் இந்த இடத்தை விட்டு, உங்களுடைய தாய் சபையை விட்டுவிட்டு, உங்களுடைய அன்பான பாசறை விட்டுவிட்டு, இந்த அன்பான விசுவாசியை விட்டு யாரோ ஒரு பிரபுக்களோட ஒருத்தர் சொன்னார்னு சொன்னால் அவருக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. அவரை பற்றியுமே நீங்கள் கேட்கக்கூடாது. உங்களுடைய போதகர் பற்றி என்ன போதனை கொடுத்தாரோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். உங்களுடைய போதகர் உங்கள் வீட்டுக்கு எப்போ வருகிறாரோ அவரை நல்ல முறையில் யோசிங்க, நல்ல காணிக்கை வைக்கிறீங்க. போதகரை நீங்கள் மதிக்கப்பட வேண்டும். போதகரை நன்றாக உபசரிக்கப்பட வேண்டும். போதகருடைய குடும்பங்களுக்கு நன்றாக உதவி செய்யுங்கள். போதகருக்காக நன்றாக ஜெபியுங்கள். சபைக்காக நன்றாக ஜெபியுங்கள். இதுவே நீங்கள் போதகர் செய்கிறதான உபசரி. போதகரை உபசரிக்கும் முறை இதுதான். அவரை எந்த விதத்தில் நீங்கள் மகிமைப்படுத்த முடியுமோ, அவரை எந்த விதத்தில் பெருமைப்படுத்த முடியுமோ அதை நீங்கள் போதகருக்கு திறமைப்படுத்துங்கள்.
அடுத்ததாக ஒற்றுமையான ஒரு குடும்பம் தெய்வத்திலேயுடைய வெளியிலே காணப்பட வேண்டும். ஒற்றுமையான குடும்பம். இங்கே வந்துட்டு மாமா மருமகர், மாமியார் மருமகர், யாராவது வந்துருக்கீங்களா? சண்டை விட்டு வந்துருக்கீங்களா? சமாதானமாக வந்துருக்கீங்களா? இன்னைக்கு நான் மாமியாரோட சண்டை விட்டு வந்து இந்த கை விட்டீங்க பார்ப்போம். நீங்கள் தூக்க முடியாது இல்லையா? மாமியாரை மதிக்கப்படாது, மாமனாரை மதிக்கப்படாது, கணவனை மதிக்கப்படாது, உங்களுடைய வயசுக்கு முந்தினவரை மதிக்கப்படுது. நீங்கள் இன்றைக்கு மருமகளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் நாளைக்கு மாமியாராய் மாறுவதற்கு காலம் உண்டு. அவள் இன்றைக்கு மாமியாராக இருக்கலாம், ஆனால் முன்னாலே அவர் மருமகளாக இருந்த காலம் உண்டு. ஆகவே மருமகளாக இருந்த காலத்தில் அவருடைய மாமியாரை அவர் எப்படி நினைத்தார்களோ அவருக்கு அனுப்பி, மருமகளாக இருக்க நீங்கள் உங்களுடைய மாமியாரை எப்படி நினைத்தீர்களோ உங்களுக்கு அனுப்பி. சண்டை வீட்டில் சண்டை போடாதீர்கள், ஒற்றுமையை கடைபிடிங்கள். கணவனோடு சண்டை போடாதீர்கள். கணவன் என்ன சொன்னாலும் அதை ஒரு குற்றம் நினைக்கிறது, கணவன் என்ன செய்தாலும் அதை ஒரு குற்றம் நினைக்கிறது. குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக சண்டை வளருமே ஒழிய சண்டை ஒரு நாள் என்ன செய்யாது குறையாது. குற்றம் சொல்கிற ஆவி நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. கடவுளுடைய பிள்ளைகளுக்கு குற்றத்தை மறைக்கலாம், குற்றத்தை மன்னிக்கலாம், குற்றம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் குற்றத்தை காட்டி 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 மாமனார், மாமியார், நாத்தனார், கணவர் யாராக இருந்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி குற்றம். இன்றைக்கு சபைக்கு வந்துட்டு நீங்கள் வெளியே போகும்போது நீங்கள் பிரசங்கம் பண்ணாரு, வீட்டில் என்னமோ பிரச்சனை போல இருக்குது, பிரசங்கம் கொஞ்சம் நல்லா தான் போச்சு, ரசிக்கக்கூடிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்காரு. இந்த பாஸ்டர் தினம் செய்த பிரசங்கத்தையே செய்கிறாரு, பாடின பாட்டே பாடுறாரு, ஒரு அதாட்சிய பிரசங்கம் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒரு நல்ல பாட்டை பாட மாட்டேங்கிறாரு. கோபர்களை குற்றம் கண்டுபிடிக்கிற விசுவாசிகள் இங்கே உண்டு. கோபர்களை ஒரு நாள் குற்றம் கண்டுபிடிக்காரு படிக்காதவர்கள். உங்களுக்கு வயதை மூத்தவர்களை ஒரு நாள் குற்றம் கண்டுபிடிக்காரு. குற்றம் அப்படியே இருந்தால் நீங்கள் தயவோடு மன்னியுங்கள். பாஸ்டர் ஏதாவது குற்றம் தவறு பிரசங்கத்தை சொல்லியிருந்தால் காலை முடிந்து போன பின்பு பாஸ்டர் உங்களுக்கு ஒரு சிறு காரியத்தை நான் பேச விரும்புகிறேன் என்று சொல்லி பாஸ்டர் சொன்னால் பாஸ்டர் நிற்பார நிற்க மாட்டாங்க. பாஸ்டர் இந்த நீங்கள் வசனத்தை கொஞ்சம் மாற்றிட்டீங்களே பாஸ்டர், பாஸ்டர் இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் வேறு விதமாக பிரச்சனை பண்ணிட்டீங்க பாஸ்டர், என்னன்னு பாஸ்டர்கிட்ட நேரில் வந்து கேட்டு அவரை சமாதானப்படுத்தி விட முடிய அவரை பற்றி பின்னால் பேசுவாங்க. நான் கேள்விப்பட்டேன் இந்த காரியப்பற்றி, இதே காரியப்பற்றி சபையிலே எனக்கு அந்த வார்த்தை மிகவும் வேதனையான ஒரு வார்த்தை. அந்த பாஸ்டருடைய வீட்டிலே சுதவியமான பையன் இருக்கிறானே, அந்த சபைக்கு நீங்கள் ஏன் போகிறீர்கள் என்று கேட்ட நபர்கள் உண்டு. அந்த பாஸ்டருடைய மகனை சுதவியமாக இருக்கானே, அவரை நம்பி அந்த சபைக்கு நீங்கள் போகிறீர்கள், அவர் ஜெபித்து உங்களுக்கு சுகம் கிடைக்குமா என்று கேட்ட விசுவாசிகள் எனக்கு அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. நமக்கு இன்றைக்கு இருந்தால் நாளைக்கு அவருக்கு இருந்தால் என்ன செய்யும்? இந்த நாட்களிலே ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கிற காரியங்கள் நம்மளுடைய பலத்தினால் அல்ல, ஆண்டோட சுத்த கிருபை ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோட கூட இருந்தால் தான் பாதுகாக்கப்பட முடியும். ஒவ்வொரு நிமிஷமும் தேவை. அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது. நான் கேள்விப்படாத எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், வியாதிகள், பிரச்சனைகள், எத்தனையோ காரியங்கள் உண்டு. கடந்த வாரத்திலே நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். நானும் பாஸ்டரும் மிகவும் வேதனைப்பட்டோம், அதற்காக ஜெபித்தோம். உங்களிடத்தில் யாராவது உங்களிடத்தில் ஒரு பிரச்சனையை சொன்னார், அவர்களை நீங்கள் நன்றாக கூப்பிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்காக ஜெபிங்க. ஆனால் அவங்க செய்ததான மற்ற ஒற்றுமையை கேட்கக்கூடிய எந்த காரியத்தையும் நீங்கள் கேட்காதீங்க. சபையிலே ஒருவர் மனஸ்தானம் வருமானால் சபைக்கு வருவதற்கு முன்பதாக, பிரதர் இதுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுடுங்க, சிஸ்டர் இதுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுடுவேன், மன்னிச்சுடுங்க என்று கேட்கல ஒரு தவறும் இல்லை, மன்னித்துக் கொள்ளுங்க என்று கேட்பதே ஒரு தவறும் இல்லை. ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது கூட என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது அறியாதிருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். அப்பேற்பட்ட பரிசுத்தவானை மன்னியுங்கள் என்று சொல்லும்போது நாம் நம்முடைய வாயால் மன்னியுங்கள் என்று சொல்லக்கூடாதா? மற்றவர்களுக்கு மன்னிக்கக்கூடாதா? சிலர் மன்னிச்சுக்கேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அடுத்த வாரம் இங்கே வரும்போது முகத்தை டைப்பாக
இந்த கழுத்துக்கு அது இங்கேயும் அங்கேயும் ஆடுறதுக்கு தான் சரியான இடத்துல வச்சுருக்கு தலையை. எந்த பக்கமும் சாயும், இந்த பக்கமும் சாயும், அந்த பக்கமும் சாயும், முன்னாலையும் சாயும், பின்னாலையும் சாயும். ஒரு ஸ்டெடியாக இருக்காது. விசுவாசிகளாகிய நீங்கள் சபையிலே ஸ்டெடியான மக்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நல்ல உபதேசத்தை கொடுக்கக்கூடிய மக்களாய், மற்றவர்களுக்கு முன்மாதிரியான மக்களாய், மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கக்கூடிய மக்களாய், யாரையும் குற்றம் சுமத்தாத மக்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இது சபை மக்களுடைய காரியம். ரூத் நகமையை பற்றி நீங்கள் இருக்கிறீர்களானால் ரூத் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த வசனம் எந்த மாமியாருக்காக எந்த மருமகளாக சொல்லியிருக்கீங்களா? நான் எங்கள் அம்மாவுக்கு பாடேன். எங்கள் மாமியார் ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா போதும். அதாவது ஒரு கனவு ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டு போக நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம், எங்கள் அம்மாட்ட போகிறோம், எங்கள் அப்பாட்ட போகிறோம். உன் அம்மாட்டையும் எங்கள் அப்பாட்டையும் வர்றதெல்லாம் நீ அங்கேயே இருந்துருங்க. எதுக்கு ஒரு கல்யாணம், எதுக்கு ஒரு கனவு, எதற்கு ஒரு மாமியார், எதற்காக நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியில் வந்தீர்களோ இந்த இடம்தான் உங்களுக்கு பிரதானம். நீ உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு யாரோடைய சேர்ந்துருக்கவன்? உன் இனத்தையும் ஜனத்தையும் விட்டு நீ ஆர்டர் கொடுத்த கணவனோடு நீ செய்திருக்கும்போது, ஒற்றுமையாக இருக்கும்போது, ஒரு கணவர் ஒரு கோவக்காரராக இருக்கலாம், மன்னியுங்கள். அவர் என்ன டென்ஷனோடு ஒரு கோவத்தில் இருக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதாவது வியாபாரம் பண்ணுகிறவர்களோ அல்லது ஆஃபீஸில் வேலை செய்வர்களோ பள்ளிக்கூடங்களில் வேலை செய்வார்களோ அவர் எந்த டென்ஷனையும் வீட்டுக்கு திரும்புகிறார் என்பது நமக்கு தெரியாது. அவர் அந்த டென்ஷனில் வரும்போது ஒருவேளை கோபத்தில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கிட்டோம். காஃபி கொஞ்சம் ஆற்றி கொடுக்குறா, அன்றைக்கி ஆற்றாமே இருக்குது. சோறு கொஞ்சம் மெதுவாக பரமாறுறது டக்கு டக்கு கரண்டி கேட்டு வாங்க சாப்பிடாங்க, கட்டி வச்சுருக்கீங்க குடிங்க. உங்களுடைய கோபம், உங்களுடைய சத்தம் அந்த கணவரை மாற்றிவிடும். ஆகவே உங்களுடைய கணவர் எந்த டென்ஷனில் வருகிறார் என்பதை அறிந்து அவரை சொல்லுங்கள். அவருக்கு ஏகப்பட்ட வேலை பழு நிறைய இருக்கலாம். ஊழியக்காரர்கள் ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போதே ஊழியக்காரனுடைய மனைவி அது இது நீ குழம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த ஊழியக்காரனுக்கு எப்படி? இதே போல் கணவர் வேலை முடித்து வந்த உடனே நீங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள பிரச்சனை, வெளியில் உள்ள பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருந்தா அவருக்கு நிச்சயமாக வர வேலை வந்த உடனே இந்த வேலை. அதே மாதிரி சிலர் நிச்சயம் மனைவி வேலைக்கு அனுப்புவாங்க. இவங்க வீட்டில் உட்காந்து என்ன சொல்லுவாங்க? என்ன செய்றீங்க வீட்டில் உட்காந்துருக்குங்க? ஒன்றுமே செய்யலையா? அப்போ நல்லா போலீஸ் இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. டிவி பார்க்குறதும் படுத்து தூங்குறதும் இதுதான் ஒரு வேலையாக வீட்டுக்கு வந்தால். நீங்கள் படுத்து தூங்குறது நான் தப்பாக சொல்லலை, உங்களுடைய சரீர காய்ச்சி முடியுது. நீங்கள் டிவி பார்க்குறதை நான் தப்பாக சொல்லவில்லை, உங்களுடைய பொழுதுபோக்குக்காக பார்க்குறீங்க. ஆனால் அதே சமயத்தில் வேலைக்கு காலையிலே போய்விட்டு சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சு உங்களுடைய மனைவி களைப்போடு வருகிறாரே, அவளை நீங்கள் நன்றாக உபசரிக்கிறீர்களா? அவளுக்கு அன்பான வார்த்தைகளை பேசுகிறீர்களா? நீ வேலை செய்வதனாலே நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ காரியங்கள், நன்மையான காரியங்கள் நடக்கிறது என்று சொல்கிறது. ஆகவே ஒருவருக்கு ஒரு ஒற்றுமை உள்ளவர்களாக நீங்கள் இருந்து உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நடத்த வேண்டும். பரிந்து பேசுங்கள். பரிந்து பேசுகிறதான ஒரு பெண் யார்? தன்னுடைய ஜனத்திற்காக பரிந்து பேசுகிறதான எஸ்தர். நீங்களாம் எஸ்தரா இருக்கீங்களா? தூண்டி விடுற எஸ்தரா இருக்கீங்களா? பரிந்து பேசுகிற எஸ்தரா இருக்கீங்களா? அல்ல சண்டை போடுறதுக்கு வசதியாக தூண்டி விடுற எஸ்தரா இருக்கீங்களா? எஸ்தர்னு பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் குணம் வேறு மாதிரி. ஞானம்னு பேர் வச்சுருப்பாங்க, ஞானமே இருக்க. என்னென்ன காரியத்தில் கவனமாக இருக்கணுமோ அந்தந்த காரியத்தில் கவனமாக இருக்கணும். ஆகவே நீங்கள் உங்களுடைய தேவனிடத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய கணவருக்காக, உங்களுடைய சபைக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவரை இவர்களை சந்தின்னு சொல்லி நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவர்களை அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார்களா? பேசுகிறீர்களா? ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை மற்றவங்க பார்த்து ஏளனமாக நினைக்கிறீங்களே ஒழிய
அவளுக்காக அனுதாபப்படுகிறோமா? அவளுக்கு நம்மளால் எந்த உதவி செய்கிறோம்னு யோசிக்கிறோமா? அவளுக்கு நம்மளால் எந்த உதவி செய்கிறோமா? ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஒரு கணக்கு ஒரு பிள்ளைக்கு தெரியலச்சு உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் இல்லை, நீங்கள் சொல்லிக் கொடுத்தோம்னா சொல்லிக் கொடுக்கணுமா? கணக்கு என்ன கணக்கு ஒரு லட்சம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க. விளக்காதுங்க, வா 2 பேரும் சேர்ந்து கணக்கு போட்டு பார்ப்போம், சரியாகும். நீங்கள் அவருக்கு அரவணைங்க, அவருக்கு உங்களால் எந்த உதவி செய்யுங்க. அதுபோல் பெண்களை நீங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. அவருக்கு என்னென்ன காரியத்தில் யார் யார்களை நீங்கள் பரிந்து பேச வேண்டுமோ பேசுங்க. கோபக்காரனான கணவனுக்கு ஒரு சாந்தமான ஒரு மனைவி இருந்தால் அவள் தன்னுடைய கஷ்டத்தை பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு சிஸ்டர்கிட்ட சொல்லுகிறாள் என்று வைத்துக் கொள்ளும். இந்த சிஸ்டர் என்ன செய்யணும்? இந்த சிஸ்டர் என்ன செய்வாங்க? இவங்க குணத்துக்கு தான் அந்த காசிருக்கார் அப்படி சொல்லுவீங்களா? அவர் நல்லா கிளம்புறாங்க, எதுக்கு போகிறீங்க? அவங்க கொஞ்சம் சமாதானமாக போங்க, சிஸ்டர் தெரியாமல் செய்யிருக்காங்க, மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் அவங்க அன்பாக நடத்துங்க, நீங்கள் அவங்கள்ட்ட கொடுப்பீங்க, அவர்கிட்ட காண்ட குற்றம் குறைகளை மன்னித்து மறங்க. அதே மாதிரி சிஸ்டருக்கு நீங்களுடைய உங்களுடைய கணவரத்தை காணுகிறாங்க குற்றம் குறைகளை மன்னித்து மறங்க. அப்படியாத்தான் நீங்கள் குடும்பத்தை நல்ல முறையை நடத்த முடியும். எஸ்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக ராஜாவிற்கு என்ன செய்தார்? பரிந்து பேசணும். உபவாசம் இருந்தார். ராஜ சமூகத்தை போய் தன்னுடைய ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு பெண்ணாக இருந்தார். அவளை பரிந்து பேசுகிற ஒரு பெண்ணாக இருந்ததுனாலே அவளை ஒரு தைரியசாலின்னு சொல்லலாம். சில பெண்களுக்கு தைரியம் இல்லை, என்ன சொன்னால் வாயிறக்க மாட்டாங்க. சில பெண்களுக்கு தைரியம் ரொம்ப ஒன்றும் ஒன்று சொன்னால் அவங்க 10 செய்வாங்க, 10 சொல்வாங்க. உங்களுடைய நன்னடத்தினாலே நீங்கள் பிறருக்காக பரிந்து பேசுவதனாலே உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். அதுபோல் நீங்கள் பரிந்து பேசுவதான காரியம் நடக்கும். எஸ்தர் ராஜ சமூகத்திலே போய் தன்னுடைய ஜனங்களுக்காக அவள் பரிந்து பேசுகிறார். ராஜாவுக்கு ராஜா சம்மதித்தாரா? அவருடைய ஜபத்தின் மூலமாக, அவருடைய வைராக்கியத்தின் மூலமாக, அவருடைய தைரியத்தின் மூலமாக அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக கொண்டிருந்த பற்றினாலே அன்பினாலே ராஜ சமூகத்தில் அவருக்கு என்ன கிடைக்கிறது? பதில் கிடைக்கிறது. அதனாலே அவருடைய ஜனங்கள் என்ன செய்தார்கள்? காக்கப்பட்டார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு குறை குற்றமை காணாமல் உங்களோட போராட்டத்தை யாராவது ஏதாவது குறை சொல்லினார், பாஸ்டர் அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க பாஸ்டர், அதை மறந்துங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி உங்கள் பாஸ்டர்கிட்ட அடுத்த சகோதரிக்காக சொல்லியிருக்கீங்களா? எப்படி இருந்தாலும் ஆண்டோடைய பிள்ளைகள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். மேலும் நம்முடைய நாளையெல்லாம் எதற்காக சொல்லுங்கன்னா, தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே என்னென்ன காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுவேன். கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லும்போது சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும், சாட்சி உள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். சாட்சி என்றால் என்ன? சாட்சி என்றால் என்ன? சபையில் சாட்சி சொல்றீங்களா? என்ன என்ன சாட்சி என்ன? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்துள்ள எல்லா நன்மைகளையும் குறித்து நாம் சாட்சி சொல்ல வேண்டும். நாம் சாட்சியாக நடந்து காட்ட வேண்டும். நாம் மற்றும் முன்பாக சாட்சியுள்ள ஜீவனம் செய்வதற்கு நமக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்மை விட்டு என்ன செய்ய வேண்டும்? அப்புறப்படுத்த வேண்டும். இவர்தான் இவங்க ஒரு நல்ல குடும்பமாச்சு, இவங்க குடும்பத்தில் வந்துடக்கூடாது, இவங்க ரொம்ப நல்லவங்களாச்சு அப்படின்னு உங்களை பற்றி பேசணும். இவங்க தேவாலயத்துக்கு போகிறவங்களாச்சு, இவங்க கிறிஸ்தவர்களாச்சு, இவங்களுக்கு அந்தப்பட்ட தீய பக்கங்கள் கிடையாது என்று ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய அளவு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடத்த இருக்க வேண்டும். உங்களுடைய வாயின் வார்த்தையிலே சுத்தம், உங்களுடைய இருதயத்திலே சுத்தம், உங்களுடைய செய்திகளிலே சுத்தம், உங்களுடைய அக்கமுக்கத்தில் உள்ள உங்களுடைய வீடுகளிலே சுத்தம், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சுத்தமான வழியை நடத்துகிற உங்களுடைய நன்னடத்தையின் சுத்தம், உங்களுடைய சாட்சியின் சுத்தத்தை கேரக்டர் அதை நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பேச்சிலே சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலர் உங்களுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளெல்லாம் ஒரு சுத்தமான வார்த்தை இருக்காது, அதை சொல்ல விரும்புகிறோம். யாரும் உங்களோட கஷ்டத்தோடு வந்து உங்களோட கஷ்டத்தை சொல்லும்போது உங்களுடைய அன்பான வார்த்தையினாலே அவருடைய கஷ்டங்களை துன்பங்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? மாற்றுங்க. உங்களுடைய சாட்சியை சொல்லுங்கள். சிலருடைய சாட்சி மற்றவருடைய ஆழ்வத்து பக்கமாக எழுப்பதற்கு உதவியாக இருக்கும்.
உங்கள் வாழ்க்கை நீங்கள் சில கஷ்டங்களை அனுபவித்து கர்த்தர் அதற்கு பதிலை உங்களுக்கு கொடுத்திருந்தால் அந்த பதிலை அந்த கஷ்டப்பட்ட சகோதரிக்கு சொல்லும்போது அவரை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? தைரியப்படுத்தணும். உங்களுக்கு அந்த கஷ்டத்தையே நீங்கள் திருப்பி சொல்லியிருக்கீங்கன்னா அந்த கீழே உள்ள ரெக்கார்டு ஆகிடும். கீழே உள்ள ரெக்கார்டு என்ன செய்யும்? பாடுறதே திருப்பி பாடிட்டே இருக்கும். நீங்கள் கீழே உள்ள ரெக்கார்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் உங்களுடைய நல்ல சாட்சிகளை கஷ்டப்பட்டவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நாங்கள் இப்படியெல்லாம் இருந்தோம், இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், இன்றைக்கி ஆண்டவர் எங்களை வச்சுக்கிறார், நல்லா வச்சுக்கிறார். இதனால் ஆண்டவர் எங்களை அறிவுனாங்க. பாஸ்டர் சாட்சி சொன்ன நீங்கள் கேட்டீங்க. நான் ஒரு நல்ல பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். நான் வேலை செய்த ஸ்கூலில் கிடைத்த சம்பளம் 100 ரூபாய். அந்த 100 ரூபாயில் தசமபாகம் 10 ரூபாய் போயிடும், வீட்டு வாடகை 5 ரூபாய் போயிடும். டீச்சர்ஸ் அதாவது இந்த ஸ்டாஃபுகளுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் அவருக்கு செய்வதற்கு 5 ரூபாய் எடுத்துக்குவாங்க. மீதி எத்தனை ரூபா? கணக்கு பண்ணி சொல்லுங்கள். தசமபாகம் 10 ரூபாய், வீட்டு வாடகை 5 ரூபாய், டீச்சர்ஸ்க்கு 5 ரூபாய், பாஸ்டருக்கு நான் 10 ரூபாய் எனக்கு 10 ரூபாய் சொல்லுறதுக்கு நான் வெட்கப்படுகிறேன். அந்த நாட்களே அது எனக்கு ஒரு பெரிய தொகை. அந்த நாட்கள் இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. நான் 10 ரூபாய் அனுப்புவேன். அந்த 10 ரூபாயை வைத்துக்கொண்டு அவர்களும் அந்த 10 ரூபாயை மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை செய்வேன்னு சொல்வார்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சாட்சியாக இருக்கும்போது உங்களுடைய கஷ்டங்களை பெரிதாக இருந்தாங்க. சிறு தொழில்தான் வெகு வெள்ளமாக மாறும். கஷ்டத்துக்கு கூடையும் நான் இந்தந்த விதமாக இருந்தேன். ஆண்டவரின் கஷ்டத்தை பார்த்து எனக்கு உதவி செய்து இந்த பதவியை உயர்த்தினார், இந்த வருமானத்தை உயர்த்தினார், இந்த குடும்பத்தில் எல்லா கஷ்டங்களையும் அவர் நீக்கினார் என்று நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். பிள்ளைகள் எப்பொழுதும் ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களை கொடுத்து நீங்களே வைத்துக் கொடுக்கிறார்கள். நீங்களே சாப்பிட்டு கொண்டே இருக்காதீர்கள். மற்றவருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சாட்சியை மற்றவருக்கு சொல்லும் பொழுது அது அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை அது மாற்று சிலருடைய சாட்சி சிலருடைய வாழ்க்கையை மாற்றியிருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். பாஸ்டர் ஜெயபாலன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் எங்கு போனாலும் தன்னுடைய சாட்சியை நான் முதலிலே சொல்லுவேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய சாட்சி மிகவும் நன்றாக இருக்கும். யார் நன்றாக ரசித்து கேட்கக்கூடிய அவருடைய அப்பா அவரை எப்படி வளர்த்தார்கள், அவருடைய குடும்பங்கள் எப்படி இருந்தது, இன்றைக்கு அந்த குடும்பம் என்ன நல்ல நிலையில் இருக்குது என்பதற்கு அவர் அடிக்கடி எனக்கு பேசியிருக்கிறார். ஆகவே உங்களோட குடும்பம் ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பம் சாட்சி உள்ள குடும்பமாக இருப்பதற்கு இன்னொரு காரணம், நீங்கள் அக்கம் மக்கள் உள்ளவங்க எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு இருக்குதா? கடனே எனக்கு இல்லைன்னு சொல்கிறத கைதுங்க. கடனே இருக்கக்கூடாது. கடன் ஒரு பெரிய பிசாசு. கடன் ஒரு விக்ரம். கடன் வாங்காது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் ஆண்டவர் என்னை நோக்கி குறிப்பிடின்னு சொல்லியிருக்கார். முழங்கால் படிடுங்க. ஆண்டவர் எப்படியாவது உங்களுடைய தேவையை என்ன செய்வார்? பூர்த்தி செய்வார். இதற்காக அக்கம் பக்கத்தில் கடன் வாங்காதீர்கள். உங்களுடைய கணவர் ஒரு வேளை வெளியூர் போய்விட்டார், உங்களுக்கு செலவுக்கு கையிலே காசு கொடுக்கவில்லை, மறந்து போய்விட்டாருன்னு எடுத்துக்கொள்ளுங்க. உடனே அடுத்த நாளைக்கு அடுத்த சிஸ்டர்கிட்ட போய் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒன்றும் தராமல் போயிட்டாரு, ஒரு 5 ரூபா கடன் இருந்தால் கொடுங்க. வெட்கமாக இல்லை நமக்கு. கடவுளுடைய பிள்ளைங்களும் அடுத்தவர்களே போய் கடன் கேட்பது ஒரு வெட்கமான காரியம். நீ கடன் கொடுப்பாரே முடிய கடன் என்ன செய்யாரு? வாங்காது. மூடிய வரை கடன் வாங்காத வாழ்க்கை வாழ வேண்டும். ஆஸ்திரேலியாவுக்கு 4 வருஷம் அமெரிக்காவில் இருந்தார்கள். நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன், என்ன கஷ்டமாக இருந்தாலும் அவர் வரும்பொழுது நான் கடன் வைத்திருக்கிறேன் என்கிற வார்த்தையை அவர்கிட்ட சொல்லக்கூடாது. அந்த நாட்களில் நான் கடன் வாங்கவும் மாட்டேன். இக்காரணத்தை கொண்டு எதற்கும் நான் கடன் வாங்கினதே கிடையாது. அந்த பிரின்சிபலை இந்நாள் வரைக்கும் நானும் பாஸ்டரும் கடைபிடிப்போம். எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் கடன் வாங்கினது கிடையாது. எங்களுடைய கஷ்டங்களை மற்றவர்களுக்கு சொல்வது கிடையாது. எங்களுடைய கஷ்டங்களை சொல்ல வேண்டிய ஆள் யார்? ஆண்டவர் ஒருவர். ஆண்டவர் ஒருவருக்கு நம்முடைய கஷ்டங்களை சொல்லுவானால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் எல்லாவற்றையும் செய்வார். எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொள்வார். ஆகவே கடவுளுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே கடன் இருக்கக்கூடாது. எதற்கும் கடன் வாங்காதீர்கள். இந்த நாட்களில் விலைவாசிகள் கொடுக்கணும் போயிடுது, பள்ளிக்கூடத்து காரியங்கள் ரூபாய் கூடிக்கொண்டு போயிடுது, வாடகை கூடிக்கொண்டு போயிடுது,
எல்லா ஜாமான்களும் கூடிக்கொண்டு போகுது. ஆனால் ஒரு திட்ட வைத்து செலவு பண்ணுங்க. உங்களுக்கு 100 ரூபாய் தான் சம்பளம் இருந்தால் அதை கணக்கு பண்ணுங்க. இந்த இவ்வளோ ரூபாய் இருக்கு, இவ்வளோ ரூபாய் இருக்கு, கணக்கு பண்ணி நீங்கள் செலவு பண்ணுங்க. அதிலே நீங்கள் என்ன செய்யலாம், கடன் இல்லாமல் வாழலாம். ஆகவே ஒரு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வீட்டிலே அவருடைய குடும்பம் சாட்சியுள்ள குடும்பமாக இருக்க வேண்டுமானால், கடவுள் அந்த குடும்பத்திலே வசிக்க வேண்டுமானால், உங்களுடைய சாட்சி இப்போ சொன்ன நான் இந்த காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தையே நீங்கள் கடைபிடிப்பீர்களானால் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி வலது கணத்தை உயர்த்தி, என்னால் வலது கணத்தை உயர்த்தின ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு பேசின காரியங்களை நாங்கள் கேட்டதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். அவங்க சொன்ன எல்லா காரியமும் நமக்கு பொருத்தமாக இல்லாமல் இருந்தாலும் சில காரியங்கள் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேசியிருப்பார். இந்த பேசின காரியத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, கேட்ட செய்திகள் நடக்க உதவி செய்யாது. நாங்கள் நிறைய கேட்குறோம், ஒவ்வொரு வாரம் பரிசம் கேட்குறோம். அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். என்னுடைய கரங்களை மட்டும் இல்லை, என்னுடைய உள்ளத்தை உயர்த்தி கர்த்தாவே என்னோட பேசுவதை கேட்கணும். நீங்கள் எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு முன்பதாக கர்த்தருடைய பந்தி இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டு முழுக்க ஞானசாலை எடுத்தவர்கள் எல்லாரும் வரிசையாக உட்காருங்க. மற்றவங்க வெளியே போனோம்னா கொஞ்சம் வெளியே உட்காருங்க, கொஞ்சம் இடத்துல முடிஞ்சிடும்.